ஒரே ஒரு பண்டிகை பொங்கல் அவனுக்குன்னு இருக்கிற பண்டிகை. அதுக்கு 1/2 கிலோ அரிசி, கொஞ்சோண்டு சக்கரை, 1 முளை கரும்பு, 1 முளை கயிறு. அது இதுக்கு உத்தரத்தில் போட்டுக்கிட்டு தொங்க கரும்பு. தைப்பொங்கல் இப்படியா நடக்கும்? 15 நாள் விடுமுறை விடுவேன். தமிழர் தேசிய திருவிழா அறிவிச்சு 15 நாள் விடுமுறை. ஆண்டுக்கு ஒரு முறை எப்படா பொங்கல் வரும்னு உலக நாடுகளுக்கு ஒவ்வொரு தமிழரும் ஏன் இருப்பது போல செய்வோம். தமிழருடைய தொன்ம விளையாட்டுகள் கபடி, சிலம்பம், குத்து வரிசை எல்லாம் நடத்துவான். மாநாட்டம், மயிலாட்டம், கடலாட்டம், ஒயிலாட்டம் எல்லாம் நடத்துவான். ஒரு உறுதி எடுத்துக்க, என் பண்டிகை பொங்கல், என் பண்டிகை தைப்புத்தாண்டு, என் புத்தாண்டு. நான் அதை சிறப்பா கொண்டாடுவேன். என்னுடைய தேசிய திருவிழா, என்னுடைய தேசிய பண்டிகை பொங்கல், அதை பேரடிச்சாக கொண்டாடுவேன் என்று கொண்டாடுவேன். இப்ப கொண்டாட ஆரம்பிங்க. பொங்குகிற பொங்கல் ஒரு புரட்சி பொங்கலாக, புத்தரிச்சி பொங்கலாக பொங்கட்டும். அனைவருக்கும் தை திருநாள், அறுவடை பெருநாள், பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தமிழர்களின் பாரம்பரியம், கலாச்சாரம், பண்பாடு, நாகரீகம் இப்படி எல்லாத்துக்கும் பெயர் போன பண்டிகைனா அது தை திருநாள். உழவர்களுக்கு மரியாதை, வேளாண் தொழிலுக்கு உதவியாக இருந்த கால்நடைகளுக்கு மரியாதைன்னு எல்லாரையும் பெருமைப்படுத்துற சிறப்பான நாளாவே பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுது. கார்த்திகை தீபம், ஆடிப்பெருக்கு, சித்திரை முழு நிலவு இப்படி பல பண்டிகைகள் இந்த பட்டியல்ல இருந்தாலும் தமிழகத்துல ஜாதி, மத, பொருளாதாரம் பேதம் இல்லாம அனைவராலும் கொண்டாடப்படுற பண்டிகைனா அது பொங்கல் பண்டிகை தான். தமிழர்கள் மட்டும் இல்லாம ஜப்பானியர்கள் இதே தை மாசம் 1ஆம் தேதிய டோரினோ லிச்சின்ற நிறப்பெயர்ல அறுவடை திருநாளா கொண்டாடுறாங்க. ஆப்பிரிக்கர்கள், ஐரோப்பியர்கள்னு பலரும் தை மாத அறுவடை திருநாளை விழாவா கொண்டாடிட்டு இருக்காங்க. பொங்கல் என்பது மதங்களை கடந்த, ஏன் நாடுகளை கடந்த உலக திருவிழானே சொல்லலாம். காலம் காலமா நாம் பொங்கல் பண்டிகையை கொண்டாடினாலும் இதன் வரலாறு தெரிஞ்சுதான் நாம கொண்டாடுறோமானா அது பல பேருக்கு தெரியாது. பொங்கல் என்றால் என்ன, பொங்கல் பெயர் வந்தது எப்படி, இது போன்ற பல விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம ஒயிட் ஷீட் ஹிஸ்டரி சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு இந்த வீடியோவை முழுசா பாருங்க. மாதங்கள் 12லயும் தனிப்பெரும் மகிமை பெற்றது தை மாதம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என சொல்லி சூரியன் தன் பாதையை மாத்திட்டு போகும் விஞ்ஞான உண்மையை சொன்னது இந்த மாசம்தான். உலகெங்கிலும் தமிழர் திருநாள் என பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுவதும் இந்த மாசத்துலதான். சூரியன் இல்லைன்னா உலகத்துல எதுவுமே நடக்காது. அனைவரும் வாழ, அனைத்தும் வாழ, நாள்தோறும் வலம் வரும் சூரியனுக்கு நன்றி செலுத்தவே இந்த பண்டிகை கொண்டாடப்படுது. பொங்கல் என்றால் என்ன, பெயர் வந்தது எப்படி? புதிய அடுப்பு, புதிய பானை மற்றும் புதிய விறகுகள் மட்டுமே பொங்கல் சமைக்க பயன்படுத்துறது வழக்கம். பழங்காலத்துல பொங்கல் வைக்க மண்பானைகள் பயன்படுத்தப்பட்டுச்சு. இப்பெல்லாம் அதிக வெண்கல பானை, சில்வர் பானைகள் பயன்படுத்தப்படுது. முதல்ல அறுவடை செஞ்ச அரிசியை குத்தி பச்சரிசி ஆக்கி அப்புறம் புது பானையில அரிசி, வெல்லம், பால், நெய் சேர்த்து சமைப்பாங்க. பொங்கல் வெண்ணுற தள்ளி பொங்கி வழிவதே பொங்கல் என பெயர் பெற்றது. பொங்கலுக்கு முன்னாடி ஒரு பண்டிகை இருக்கு. கிபி 8ஆம் நூற்றாண்டுல ஆண்டாள் இயற்றிய திருப்பாவையிலும் மாணிக்க வாசகர் எழுதிய திருவம்பாவையிலும் கூட இந்த பண்டிகையை பத்தி குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுதான் மார்கழி நீராடல் என்பது. மாதங்கள்ல நான் மார்கழியா இருக்கிறேன் என கிருஷ்ண பரமாத்மாவே கூறியிருக்காரு. அந்த அளவுக்கு புனிதமான மாசம் இந்த மார்கழி. காலையில எழுந்து குளிச்சு கோயிலுக்கு போய் வழிபாடு செய்வது அதீத நன்மைகளை கொடுக்கும்னு சங்ககால இலக்கியங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் மார்கழி நீராடல்னு சொல்லுவாங்க. இதுதான் தை திருநாளுக்கு முன்னோடி. பொங்கலின் வரலாறு தெரிஞ்சுக்க நாம கிமு 200 ஆண்டுக்கு செல்ல வேண்டும். கிமு 200 சங்ககாலமான கிமு 200, கிமு 300கள்ல பொங்கல் என்பது சமஸ்கிருத புராணம் மற்றும் திராவிட அறுவடை பண்டிகையா குறிப்பிடப்பட்டிருக்கு. வரலாற்று முன்னோர்கள் பொங்கல் சங்க காலத்துல தை நீராடல் என்ற பெயர்ல கொண்டாடப்பட்டதா கூறப்படுது. பாவை நோன்பு சங்க காலத்துல கொண்டாடப்பட்ட தை நீராடல் தான் இன்று பொங்கலா கொண்டாடப்படுதுன்னு என்றும், அந்த காலத்துல பெண்கள் தை நீராடலின் போது பாவை நோன்பு விரதத்தை கடைபிடிச்சு வந்தனர் என்றும் கூறப்படுது. பல்லவர் காலத்துல பல்லவர்களின் காலமான கிபி 400, கிபி 800க்கு இடையில பொங்கல் மிகவும் முக்கியமான பண்டிகையா கொண்டாடப்பட்டு வந்திருக்கு. மழையும் வளமும் செழிக்க வேண்டி வணங்கி இளம் பெண்கள் விரதம் இருந்து வந்தனர். இந்த காலகட்டத்துல பெண்கள் பால் மற்றும் பால் பொருட்களை தவிர்த்து தலையில எண்ணெய் வைக்காம, கடுமையான சொற்களை பயன்படுத்தாம விரதம் இருந்து வந்திருக்காங்க. கட்யாயணி
ஈரமண்ல செய்யப்பட்ட கட்யாயனி என்ற பெண் கடவுளை வணங்கி தை மாசத்தின் முதல் நாளன்று விரதத்தை முடிச்சுக்குவாங்க. மரபும் சடங்குகளும் நிறைஞ்ச இந்த பொங்கல் கொண்டாட்டத்தை திருவள்ளுவர் வீரராகவ கோயில்ல உள்ள கல்வெட்டுலயும் கூட இத குறிப்பிட்டிருக்காங்க. பொங்கலை பத்திய வரலாற்று ஆதாரம் முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்துல தான் நமக்கு கிடைச்சிருக்கு. முதலாம் ராஜேந்திரன் காலத்து திருவொற்றியூர் கல்வெட்டு புதியீடு விழா என பொங்கலை குறிக்குது. புதியீடு என்பது முதல் அறுவடை. தமிழக விவசாயத்துல தொடர்ந்து நிலவும் இருவகை உற்பத்தி முறைகளான மருதம், முல்லை, வேளாண் முறைகள் ஒரே பண்பாட்டின் கீழ் பொருத்த முறை இணைப்பதில் தமிழர் அடைஞ்ச வெற்றியின் சின்னமே பொங்கல் விழா. புறநானூற்று பாடலிலும் பரிபாடலிலும் பொங்கல் விழா குறிப்பிடப்படுது. நெற்பல பொழிக, பொன் பெரிது சிறக்க என பழந்தமிழ் இலக்கியமான ஐங்குறுநூறு கூறுது. பொழி என்ற சொல்லுக்கு பொருள் செழித்தல், மங்களமாதல், வளமடைதல் என்பதாகும். பொழியிடுவது என்பது முதியோர் முதல் சிறார் வரை ஒன்று சேர்ந்து பொழியோ பொழி என கூடி ஒலி எழுப்புவது. தமிழர் பண்பாடே அனைவருக்காகவும் பொழிக என்பதே. மாபெரும் தமிழ் மக்கள் இனம் அத்தகைய உயரிய பண்பாட்டையே உருவாக்கியது. தமிழரின் பண்பாடு திருவள்ளுவர் முதல் பாரதி வரை தமிழர் பண்பாடு பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதலே ஆகும். தமிழரின் தனிப்பெருமையாய் விளங்கும் திருவள்ளுவர் மனிதநேய சமத்துவ சமுதாயம் என்ற லட்சியத்தையே முன்வைத்தார். பழியன்றி பாத்தோன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் எஞ்ஞான்றும் இல். அதிகாரம் இல்வாழ்க்கை, குறள் எண் 44. தனது உணவை பிறருடன் பகிர்ந்து உண்பதை பண்பாடாக முன்வைக்கும் வள்ளுவர். முதல் நாள் போகி பண்டிகை. இந்த நாள் பழையன கழித்து புதியன புகவிடும் நாளாக கருதப்படுது. பழையவற்றையும் உபயோகமற்றவையும் விட்டெறியும் நாளாக கருதப்படுது. போகி என்று வீட்டின் கூரையில் பூலாப்பு சொருகப்படும். அன்றைய தினம் வீட்டில் தேங்கி போயிருக்கும் குப்பைகள், தேவையற்ற பொருட்கள் அப்புறப்படுத்தப்பட்டு வீடு சுத்தமாக்கப்படும். வீடு மட்டுமல்ல, மனதில் இருக்கும் தீய எண்ணங்களும் தவறான எண்ணங்களும் நீக்கப்பட வேண்டும் என்பது இதில் உள்ள தத்துவமாகும். பழந்துயரங்களை அழிப்பதான இப்பண்டிகையை போக்கி என்றனர். அந்த சொல் நாளடைவில் மருவி போகி என்றாகிவிட்டது. அக்கால வழக்கப்படி வருடத்தின் கடைசி நாள் என்பதால் நடந்து முடிந்த நல் நிகழ்வுகளுக்கு நன்றி கூறும் நாள் போகி என பெயரும் உண்டு. போகி என்று சில கிராமங்கள்ல ஒப்பாரி வைக்கும் பழக்கமும் உண்டு. அப்படி அழுவது எதனால என்பது ஆராய்ச்சி வரலாற்று அறிஞர்கள் அந்நாள புத்தர் இறந்த தினமா இருக்கலானோ கண்டறிஞ்சிருக்காங்க. இரண்டாம் நாள் தை பொங்கல். பொங்கல் அன்று அதிகாலை எழுந்து முழுகுவர். வீட்டு முற்றத்துல கோலம் இட்டு அதன் நடுவுல பானை வைப்பாங்க. கோலமிட்ட இடத்துல தலைவாழை இலையில நிறைக்குடம் வச்சு விளக்கேத்தி கதிரவனை வணங்கி பொங்கலிட தொடங்குவாங்க. இந்து தமிழர்கள் சாணத்தில் பிள்ளையார் பிடித்தும் வைப்பாங்க. பொங்கல் பொங்கி வரும் வேளையில குடும்ப தலைவன் மனைவி பசங்களோடு சேர்ந்து பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் என்று உரக்க கூவுவர். மூன்றாம் நாள் மாட்டு பொங்கல். மாட்டு பொங்கல் என்பது தை பொங்கல் நாளின் மறுநாள் தமிழர்களால் கொண்டாடப்படும் விழா. இது பட்டி பொங்கல் அல்லது கன்று பொங்கல் எனவும் அழைக்கப்படுது. மக்களின் வாழ்வில் ஒன்றிய பசுவுக்கு நன்றி தெரிவிக்கவும் பசுக்களில் எல்லா தேவர்களும் இருப்பதால பசுக்களை வணங்கி வழிபடும் நாளாக கொண்டாடுறாங்க. அன்று மாடுகள் கட்டும் தொழுவத்தின சுத்தம் செஞ்சு கால்நடைகளை குளிப்பாட்டி சுத்தம் செய்வாங்க. மாடுகளின் கொம்புகள் சீவப்பட்டு வண்ணம் பூசி கூரான கொம்புல சலங்க கட்டி விடுவாங்க. கழுத்துக்கு தோலிலாலான வார்பட்டையில ஜல் ஜல் சலங்க கட்டி அழகுபடுத்துவாங்க. திருநீறு பூசி குங்கும பொட்டு வச்சு புதிய மூக்கணாங்கயிறு, தாம்பு கயிறு அணிவிச்சு தயார் செய்வாங்க. உழவு கருவிகளை சுத்தம் செஞ்சு சந்தனம், குங்குமம் வைப்பாங்க. விவசாயத்துல பயன்படுத்தப்படும் அனைத்து கருவிகளையும் இதே போல செய்வாங்க. தாம்பள தட்டுல தோட்டம், காடுகள்ல விளைஞ்ச பயிர், பச்சைகளை வச்சோம் தேங்காய், பூ, பழம், நாட்டு சர்க்கரை என எல்லா பூஜைக்காக எடுத்து வைப்பாங்க. தொழுவத்திலேயே பொங்கல் பொங்கி கற்பூர தீபாராதனை காண்பிப்பாங்க. இதன் பின் பசு, காளை, எருமை என அனைத்து கால்நடைகளுக்கும் பொங்கல், பழம் கொடுப்பாங்க. உழவு தொழிலுக்கு உறுதுணையா விளங்கும் ஆவினத்திற்கு நன்றி கூறும் நாளே இந்நாளாகும். நான்காம் நாள் காணும் பொங்கல். காணும் பொங்கலை கன்னி பொங்கல் அல்லது கணு பண்டிகை என்று அழைப்பர். உற்றார் உறவினர், நண்பர்களை காணுதல் மற்றும் பெரியவங்க கிட்ட ஆசி பெறுதல் என்பன அடங்கும். இது பெண்களுக்கு முக்கியமான பண்டிகையாகும்.
பொங்கல் பானை வைக்கும் போது அதுல புது மஞ்சள் கொத்துன கட்டி அதை எடுத்து முதிய தீர்க்க சுமங்கலிகள் 5 கையில கொடுத்து ஆசி பெற்று பாதத்திலும் முகத்திலும் பூசிக்கொள்வாங்க. அவ்வளவுதாங்க. பொங்கல் பண்டிகை பத்தின வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நமது YTD History சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு பகிருங்க.